வாங்க உரத்தை கொட்டுவோம். கொட்டியாச்சு எல்லா உரத்தையும். எப்படி வேர் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இல்லை அவ்வளோதான் வேர். பசலிக்கீரை நட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக. பசலிக்கீரை பசலி கொடி. இது வந்து பசலி கொடி. நல்லா குச்சி உண்டி வைக்கணும், நீ பராமரிக்கணும். இந்த கீரையை கூட விற்கிறாங்கங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு தண்டுக்கீரை, இது ஒரு பசலிக்கீரை பாருங்கள். இந்த ஒரு பசலி ஒன்று இருக்குல்ல, இந்த பசலியும் விற்கிறாங்கங்க. இங்கே கொண்டாந்து 15 ரூபான்னு விற்பாங்க. அவங்க வீட்டுங்களில் போட்டு கொண்டாந்து, ஏன் நம்ம வீட்டில் நம்ம போடலாம்ல, அதுக்கு அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் நான். ஃபோனுங்கன்னு கீழே விழுந்துட போகுது வேறு. ஏற்கனவே ஃபோனு விழுந்து 2000 கேட்குறாங்க டிஸ்பிளே மாற்றுறதுக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த பாருங்கள், நம்ம ஊண்டி வைக்கலான்னு நான் ஊண்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஏன் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு நான் ஊண்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பஸ்லையும் போடுவேன், அந்த பஸ்லையும் போடணும். எப்படி இருக்கு பாருங்கள். என்னடா இப்படி ஒரு கஞ்சத்தனம்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் போட்டு வச்சா நம்ம எப்போ வேணால் பிடிங்கலாம். என்ன சொல்கிறீங்க? சொல்கிறது சரியா தப்பா? எல்லாமே நல்லதுங்க. இந்த பசலி எல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வருதான்னு பார்ப்போம். வரல பாருங்க. ஜாதி மல்லி போட்டேன் நான். ஜாதி மல்லி போட்டு 2 செடி வாங்கி வச்சேன். 2 செடியில் ஒரு செடி தான் வருது. இப்போ ஒரு செடியில் டெய்லியும் ஒரு 10 பூ பூக்கும். இதான் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ஜாதி மல்லி. அது ஒரு பூச்செடி, அதுவும் ஒரு பூச்செடிங்க. நிறையா தாங்க போட்டேன், ஆனால் வரதான் மாட்டேங்குதுங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியலங்க. எனக்கு செடி வளர்க்கணும், கோழி வளர்க்கணும்னா ரொம்ப ஆசை. ஆனால் இது 2 தான் எனக்கு வரவே மாட்டேங்குது. என்ன செய்கிறதுனே தெரியல. ஐயோ, கண்ணுக்குட்டி கத்துது. போயிருச்சுங்க எல்லாம். அப்புறம் கத்துது என்னன்னு தெரியல. எங்களை வெளியே விட்டுட்டு பாதுகாக்கவே முடியல. வேற கத்திக்கிட்டு கிடக்குது அம்மா அம்மான்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு தான் மேலே வந்து துணி துவைச்சிட்டு வந்திருக்கேன். காய போடணும். எல்லா துணியையும் அந்த வேலை முடிஞ்சுனாக்க